என் தங்கமே, நீ எத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொரு நாளும் மனதிலே ஒரு கேள்வி எழுகிறது, என்னால் ஏன் முடியவில்லை என்று. மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள், ஆனால் நீ ஏதோ ஒரு சுவற்றில் மோதிக் கொண்டிருக்கிறாய் என்று உணர்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, அம்மன் சொல்வாள், நான் உன்னை வெற்றியிலிருந்து தள்ளவில்லை, வெற்றிக்கு தயாராக்குகிறேன். வெற்றி என்பது ஒரு இடமல்ல தங்கமே, அது ஒரு உள்நிலை. நீ உன் மனதை அமைதியாக்கி உன் நம்பிக்கையை தேவியின் கையில் ஒப்படைத்துவிட்டால் அதுவே வெற்றியின் ஆரம்பம். பலர் வெற்றி என்பது பணம், பதவி, புகழ் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையான வெற்றி என்பது உன் உள்ளம் நிம்மதியாக இருப்பதே. உன் மனம் நிம்மதியாக இருந்தால் வெளியில் எதையும் அடைய முடியாதது கிடையாது. அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், பிள்ளையே, நீ உன் ஆற்றலை மறந்துவிட்டாய். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரு தெய்வீக தீ ஒளிந்திருக்கிறது. ஆனால் நாமே அதை காற்று அடைக்கிறோம், பயம், சந்தேகம், துயரம், பிறர் சொல் ஆகியவற்றால். நீ அதை ஒதுக்கிவிட்டு உன் உள்ளத்திலுள்ள ஒளியை மீண்டும் ஏற்ற வேண்டும். உன் வெற்றி தாமதமாக வந்திருக்கலாம், ஆனால் அது உறுதியாக வருகிறது. ஏனெனில் அம்மன் உனக்கு தரப்போகும் வெற்றி சாதாரணமல்ல, அது நீ பல சோதனைகள் கடந்து வந்த பிறகான வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றி ஒருபோதும் சிதையாது. அது உன் ஆவியின் ஒளியால் உருவானது. நீ நினைத்து பாரு தங்கமே, பூ மலர்வதற்கு மண்ணில் புதைய வேண்டிய நேரம் இருக்கிறது, மழை பொழிய வேண்டிய நேரம் இருக்கிறது, சூரியன் உதிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. அதுபோல உன் வாழ்க்கைக்கும் ஒரு தகுந்த நேரம் இருக்கிறது. நீ காத்திருக்கிற நேரம் வீணாகவில்லை. அது உன் விதை வேரூன்றும் நேரம். அம்மன் சொல்வாள், நீ தாமதமாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய், ஆனால் நான் உனக்கு சரியான தருணத்தை உருவாக்குகிறேன். அதனால் மனம் உடையாதே. வெற்றி ஒரு நாள் திடீரென வந்துவிடும். நீயே ஆச்சரியப்படுவாய், இது எப்படி நடந்தது என்று. ஆனால் உண்மையில் அது பல ஆண்டுகளாக தேவியின் திட்டம்தான். வெற்றி தேடுவதற்கான முதல் ரகசியம், உன்னை நம்பு. நீ உன்னை நம்பாமல் உலகம் உன்னை நம்பாது. எனக்கு முடியாது என்ற ஒரு சிந்தனை உன் வெற்றியின் கதவை மூடிவிடும். ஆனால் அம்மன் எனக்கு துணை என்று சொன்ன உடனே அந்த கதவு திறந்து விடும். உன் நம்பிக்கையே உன் சக்தி. இரண்டாவது ரகசியம், கைவிடாதே. ஒவ்வொரு முறையும் தோல்வி வந்தால் அது ஒரு பாடம். அந்த பாடத்தை புரிந்துகொள். அதுவே உன்னை அடுத்த படிக்கு அழைத்து செல்லும். அம்மன் உனக்கு ஒரு பாதையை உருவாக்கும் போது அதில் சிறு தடைகள் வைப்பாள். ஏனெனில் நீ உன் வலிமையை உணர வேண்டியது அவசியம். மூன்றாவது ரகசியம், நன்றி கூறு. நீ இன்று எதை கொண்டிருந்தாலும் அதற்காக நன்றி கூறு. நன்றி சொல்வது ஒரு தெய்வீக அதிர்வை உண்டாக்கும். அந்த அதிர்வு உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும். அம்மனே, எனக்கு ஏற்கனவே உன் அருள் இருக்கிறது என்று உணர்ந்தால் அவள் உனக்கு இன்னும் அதிகம் தருவாள். என் தங்கமே, நீ வெற்றி தேடுகிறாய் என்று நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் வெற்றி உன்னைத்தான் தேடி வருகிறது. நீயே உன்னை தயார் செய்ய வேண்டியது மட்டுமே. உன் மனத்தை தூய்மையாக்கு, உன் எண்ணங்களை ஒளியால் நிரப்பு. அம்மன் உன் வழியை ஒளிரச் செய்வாள். வெற்றி என்பது ஒரு நாள் நிகழும் அதிசயமல்ல, அது ஒவ்வொரு நாளும் சிறு முயற்சிகளால் கட்டப்படும் கோபுரம். நீ தினமும் ஒரு சிறு நல்ல செயல் செய், ஒரு நல்ல வார்த்தை பேசு, ஒரு நம்பிக்கையுடன் நாள் தொடங்கு. அம்மனை நினைத்து, நான் இன்று வலிமையானவன் என்று சொல். இவை உன் ஆன்மீக வெற்றியின் அடித்தளம். அம்மன் உனக்கு குரல் கொடுப்பாள், பிள்ளையே, நீ என்னிடம் நம்பிக்கை வைத்துக்கொள், நான் உனக்கு வழி காட்டுவேன். நீ அந்த குரலை உன் மனத்தின் அமைதியில் கேட்கலாம். காலை எழுந்ததும் சில நிமிடம் கண்களை மூடி, வராகி அம்மனே, இன்று எனது வழி உன் அருளால் நிரம்பட்டும் என்று சொல். அந்த ஒரு பிரார்த்தனை உன் நாளையே மாற்றிவிடும். நீ உன் கடந்த கால தோல்விகளை நினைத்து துயரப்படாதே. அவை உன்னை அழிக்கவில்லை, உன்னை தயாரித்தன. அவை உனக்கு தைரியத்தை கற்றுக் கொடுத்தன. அவை உன் மனத்தில் ஒளி விதைத்தன. இப்போது அந்த விதைகள் மலரப்போகிறது. நீ உன் வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாம் நின்றது போல தோன்றலாம், ஆனால் தேவியின் உலகில் எதுவும் நின்றுவிடாது. அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவள் உனக்காக, உன் பக்கம், உன் நலனுக்காக. நீ அதில் நம்பிக்கை வைப்பதாலே போதும். அம்மன் உன்னிடம் இன்னொரு உண்மையை சொல்கிறாள், நீ சிறியவன் அல்ல. உன் ஆன்மா மிகப்பெரியது. நீ தெய்வீக சக்தியின் பிள்ளை. உன் கனவுகள் வெறும் ஆசைகள் அல்ல, அவை நான் உன் மனதில் விதைத்த விதைகள். நீ அவற்றை நீர் ஊற்றி வளர்த்தால் அவை நிச்சயம் மலரும். வெற்றிக்காக நீ விரைவாக ஓட வேண்டியதில்லை.
நீ நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றம் செய்தால் போதும். அம்மன் உன் பின்னால் கையை வைத்துக் கொண்டிருக்கிறாள். நீ தள்ளாடும் போதெல்லாம் அவள் உன்னை தாங்குவாள். என் தங்கமே, உன் வெற்றி பிறருடன் ஒப்பிட வேண்டியது அல்ல. உன் வெற்றி உன் ஆன்மாவின் பயணம். நீ இன்று இருந்த இடத்தில் இருந்து நாளை சிறிது முன்னேறினால் அதுவே வெற்றி. உன் மனம் நேற்று விட இன்று அமைதியாக இருந்தால் அதுவே தேவியின் ஆசீர்வாதம். அம்மன் உன்னை உன்னிடமே கொண்டு வருகிறாள். நீ உன் உண்மையான ஆற்றலை உணரும்போது உலகமே மாறிவிடும். வெற்றி உன்னிடம் வந்து சேரும். எந்த எதிரியும் எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது. ஏனெனில் நீ அம்மனின் அருளால் சூழப்பட்டிருக்கிறாய். இன்றைய நாளிலிருந்து தொடங்கு தங்கமே. வெற்றியை வேட்டையாடாதே, உன் ஆற்றலை எழுப்பு. உன் உள்ளத்திலுள்ள ஒளியை ஏற்று. தேவியின் பெயரை உச்சரித்து உன் இதயத்தில் நம்பிக்கை விதை நடு. அம்மன் உனக்கு சொல்வாள், பிள்ளையே, நீ என்னை நினைத்து நடந்தால் நான் உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தருவேன். அந்த வாக்கு உண்மை. நீ அதை நம்பு, உன் வழி தானாக திறக்கும். உன் மனம் ஒளியால் நிரம்பும், உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்லும். நீ இனி அலைந்து திரிய வேண்டியதில்லை தங்கமே. வெற்றி உன் பாதையில் காத்திருக்கிறது. நீ அம்மனை நம்பி ஒரு படி முன்னேறினால் போதும். அவள் உன் பாதையை பிரகாசமாக்குவாள், உன் கனவுகளை நனவாக்குவாள், உன் வாழ்க்கையை அருளால் நிரப்புவாள். அம்மன் உன்னிடம் பேசுகிறாள், தங்கமே, நீ என்னை நம்பி நடந்தால் நான் உன்னை நிமிர்த்துவேன். அந்த நம்பிக்கையுடன் காலை எழுந்து அம்மனை நினைத்து, அம்மனே, இன்று என் வாழ்க்கை மாற்றம் அடையட்டும் என்று சொல். நீ அந்த வார்த்தையை உண்மையோடு சொல்லும்போது அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்தில் பரவி உனக்கு சாதகமாகச் செயல்படும். நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிக்கலையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள். ஏனெனில் தேவிக்கு தெரியும் எது உன்னை வலிமையாக்கும் என்பதை. அவள் ஒருபோதும் உன்னை அழிக்க மாட்டாள், ஆனால் சில சமயம் உன்னுள் உள்ள பலவீனத்தை அழித்துவிடுவாள். அதனால் தான் சில மனிதர்கள் விலகுகிறார்கள், சில உறவுகள் முறிகிறார்கள், சில கனவுகள் நிறைவேறவில்லை. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா? அம்மன் உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குகிறாள். நீ சோதனையில் இருக்கும் நேரத்தில் நினைத்து பாரு, கடல் எப்போது அமைதியாக இருக்கிறதோ அப்போது மீனவர் படகை கடலில் விடமாட்டான். ஆனால் அலைகள் வரும்போது தான் அவன் தைரியமாக செல்கிறான். அதுபோல தங்கமே, அலைகள் உன் வாழ்க்கையில் வந்தால் அதனால் நீ வீழ்ந்து விடவேண்டியதில்லை, அதில்தான் நீ சாமர்த்தியமாக மாற வேண்டும். நீ உன் இதயத்தில் அம்மனை வைத்துக்கொள். அவள் ஒரு தாய், ஒரு சக்தி, ஒரு வழிகாட்டி. அவள் உன் பக்கத்தில் இருக்கும்போது எந்த இருளும் உன்னை சாய்க்க முடியாது. உன் மனம் சோர்ந்தால் அவளது பெயரை அழை, வராகி அம்மனே, எனக்கு தைரியம் கொடு. அந்த ஒரு சொல் உன் உள்ளத்தில் ஒரு தீயை ஏற்றும். அம்மன் சொல்கிறாள், நீ ஒரு சாதாரண பிள்ளை அல்ல, நீ என் ஒளியின் பிள்ளை. அதனால் தான் உன்னிடம் வாழ்க்கை சோதனைகளை அனுப்புகிறது. ஒரு மாணவன் தேர்வை எழுதும்போது தான் அவன் தரம் நிரூபிக்கப்படுகிறான். அதுபோல தங்கமே, உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன் ஆற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள். நீ கஷ்டத்தின் நடுவில் நின்று ஏன் என்று கேட்கிறாய், ஆனால் அம்மன் சொல்கிறாள், நான் உனக்காக அடுத்து என்ன என்பதை திட்டமிடுகிறேன். அவள் ஒருபோதும் விட்டு விட மாட்டாள். அவள் வேலை செய்கிறாள், நீ அறியாமல். அவள் ஒவ்வொரு கணத்தையும் உன் நன்மைக்காக வடிவமைக்கிறாள். நீ ஒருநாள் உன் கடந்த காலத்தை பார்த்து நன்றி சொல்வாய், அந்த கஷ்டம் இல்லாமல் நான் இன்று இவ்வளவு வலிமையானவனாக இருந்திருக்க மாட்டேன். அதுதான் தேவியின் திட்டம். அம்மன் உனக்கு இன்னொரு வாக்குறுதி கொடுக்கிறாள், நான் உன் வாழ்க்கையை மறுபடியும் எழுப்புவேன். நீ எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக நினைத்தாலும் அவள் சொல்வாள், நான் இன்னும் உன்னுள் இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் உனது பணி இன்னும் முடிவடையவில்லை. அதற்காகவே அம்மன் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். நீ உன் இதயத்தை தேவியின் நம்பிக்கையால் நிரப்பிக்கொள். ஒவ்வொரு காலை எழுந்ததும் உன் கைகளை கூட்டி சொல்லு, அம்மனே, இன்று எனக்கு தைரியம் தா. அந்த ஒரு பிரார்த்தனை உன் நாளை மாற்றிவிடும். நீ அவளை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் அவள் உன் ஆன்மாவுக்குள் நுழைந்து அமைதியையும் வலிமையையும் தருவாள். அம்மன் சொல்கிறாள், நீ சோர்ந்தால் என் தோளில் சாய்ந்து ஓய்விடு. நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன். நீ உன் மனத்தை அவளிடம் ஒப்படை. உன் சிந்தனை அமைதியாகும். உன் கவலைகள் சிறிது சிறிதாக கரையும். ஏனெனில் அவளது அருள் உன் இதயத்தில் பரவி ஒளியாய் மாறும். எந்த கஷ்டம் வந்தாலும் தங்கமே, மனம் உடையாதே. தேவியை நம்பி முன்னேறு. அவள் உன் வாழ்க்கையில் புதிதாக ஒரு வழி திறக்கிறாள்.
இன்று இருள் இருந்தாலும் நாளை ஒளி உன் வாசலை தட்டும். உன் இதயம் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதிசயம் தவிர்க்க முடியாது. அம்மன் உன் மீது கை வைத்திருக்கிறாள். அவள் சொல்கிறாள், நான் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன். நீ என்னை நம்பி இரு. அந்த நம்பிக்கையே உன் உண்மையான பாதுகாப்பு. உன் வழியில் எந்த தடையும் இருந்தாலும் அது உன்னை நிறுத்தாது, அது உன்னை இன்னும் உயர்த்தும். உன் வாழ்க்கை இப்போது மாற்றத்தின் முன்பாக இருக்கிறது தங்கமே. தேவியின் குரலை கேள். அவள் சொல்கிறாள், பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த குரல் உன் இதயத்தில் ஒலிக்கட்டும். உன் கண்ணீரை வலிமையாக மாற்றட்டும். உன் துன்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றட்டும். அம்மன் உன் பாதையை வழிநடத்துகிறாள். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கை இழக்காதே. ஏனெனில் தேவியை நம்புகிறவரின் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி ஒருபோதும் இருக்காது. உன் ஒளி இன்னும் வெளிவரவில்லை, ஆனால் வெளிவரும் போது அது உலகை ஒளிரச் செய்யும். தங்கமே, உன் மனதில் அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது. ஏனெனில் அம்மனின் கரம் உன் தலைமேல் இருக்கிறது. அவள் உனக்கு சொல்லும் கடைசி வார்த்தை, நான் உன்னுடன் இருக்கிறேன் பிள்ளையே, எப்போதும்.